ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நம்ம இன்னைக்கு ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட் தான் பார்க்க போகிறோம். துலாப் அப்படின்ற ஐடியிலேருந்து தான் அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸ்டோரிஸும் அவங்க தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பிடிஎஸ் சார்பாகவும் அண்ட் நம்ம சேனல் ஃபிக்ஸீஸ் சார்பாகவும் மினி 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 ஹாப்பி பர்த்டே. அண்ட் வேறு யாராவது இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் மினி மினி ஹாப்பி பர்த்டே. அண்ட் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கூட நாங்கள் எல்லாருமே இருக்கோம். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பர்த்டே ரெக்வஸ்ட் இல்லை உங்கள் ஃப்ரெண்டு பர்த்டே இல்லை ஆனிவர்சரி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிடுங்க. சப்போஸ் என்கிட்ட முன்னாடியே நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு ரிமைண்டர் கொடுங்க. அப்போ தான் என்னால் போட முடியும், இல்லைன்னா நான் மறந்துடுவேன். அதனால தான் நான் எல்லா வீடியோஸ்லேயும் நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். அண்ட் என்னோட டெலகிராம் ஐடி, இன்ஸ்டா ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அன்கட் சீன்ஸ் எல்லாமே நான் டெலகிராமில் தான் போடுவேன். எஃப்எஃப்க்குன்னு ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் இருக்கும். இன்ஸ்டாவில் நான் எடிட்ஸ் போடுவேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு ஸ்டோரிஸ் ஏதாவது வேணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பர்சனுக்கு இந்த ஸ்டோரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவாடா ஃபிக்ஸீஸ்? அண்ட் நான் லைக் நேம் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதை நான் 3 போஸ்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா என்னால் 4 பேரை தவிர என்னால் ஆட் பண்ண முடியல. அதனால் 3 போஸ்ட்டாக நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த நேம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு ஓட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எது அந்த 3துலேயுமே எது அந்த 3 போஸ்ட்லேயும் எந்தெந்த பேருக்கு அதிகமாக ஓட்டு விழுந்திருக்கோ அகெயின் நான் ஒரு ஓட்டிங் வைப்பேன். அதில் எந்த நேம் அதிக ஓட்டிங்ஸ் வருதோ அதுக்கு தான் நான் லைக் ஒயின் கேரக்டர் நான் வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன். அதுதான் நடக்க போகுது. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும். அது என்ன அப்படின்னா, சில பேர் கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க, சில பேர் கேள்விப்படாமலும் இருந்திருக்கலாம். ஜஸ்ட் இது ஒரு வார்னிங்காக உங்களுக்கு இருக்கட்டும், உங்களுக்கு இதை பற்றி தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க, லைக் கொரியன் லவ் கேம். கொஞ்சம் நாளாகவே இது நிறையா சோஷியல் மீடியாலேயே ஆகட்டும், நியூஸ்லேயும் ஆகட்டும் நிறைய கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. சிலருக்கு தெரியாமலும் இருந்திருக்கலாம். அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்கேன். ஸோ இந்த கொரியன் லவ் கேமால் 3 பொண்ணுங்க நார்த்து சைடில் இறந்துருக்காங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ப்ளூ வேல் அப்படின்னு ஒரு கேம் வந்ததில் எத்தனையோ குழந்தைங்க இறந்து போயிருப்பாங்க. அது ஏன் எதனால் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தெரியாதவங்க ப்ளூ வேல் அப்படின்ற கேம் பற்றி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதோட ஒரு அப்டேட் வேர்ஷனாக தான் கொரியன் லவ் கேம் இருக்குது. தெரியாத யார்கிட்டையுமே நீங்கள் ஆன்லைனில் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ், உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எதையுமே ஷேர் பண்ணாதீங்க. அதுவே கடைசியில் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தான் முடியும். ஸோ மெயின்லி கேர்ள்ஸை டார்கெட் பண்ணி தான் இதையே பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க. லைக் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது தான் நம்மளோட கடமை. நம்மளோட சேஃப்டியை நாம் தான் பார்த்துக்கணும். ஸோ ஆன்லைனில் என்ன தான் நீங்கள் க்ளோஸாக இருந்தாலும் லைக் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் லைக் யாரோ இது தெரியாத ஒருத்தர்கிட்ட உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாதீங்க. அவங்க உங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியே தான் பேசுவாங்க. லைக் அக்கறை இருக்கிற மாதிரி தான் பேசுவாங்க, அவ்வளோ லவ்வபுளாக பேசுவாங்க. பட் ஆனால் உங்களோட சேஃப்டி உங்கள் கையில் தான் இருக்குது. அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் பேசுவாங்க. பட் ஆனால் ரொம்பவே உஷாராக இருங்க. மெயின்லி ஸ்கூல் கேர்ள்ஸ் தான். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா டைரெக்டாக உங்கள் அப்பா அம்மா கிட்டே சொல்லுங்கள். இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு பர்சன் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிங்க. சரியா? எப்போவுமே சாகிறது ஒரு தீர்வு ஆகாது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, சேஃப்டியாக இருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம
ட்ரஸ்ட் பண்ணுற பர்சன் அதுக்கு ஒர்த்தியாக இருக்காங்களா அப்படின்றதையும் வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன். ஸோ வந்து கேர்ஃபுல்லாகவும் இருங்க. அதே மாதிரி சேஃப்டி ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். உயிர் போச்சுன்னா திரும்ப வராது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ கேர்ஃபுல்லாக இருங்கடா ஃபிக்ஸிஸ். அண்ட் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மை ஹஸ்பண்ட் சீட்டட் ஆன் மீ, பர்த்டே ஸ்பெஷல். ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரி ஸ்டார்டிங்கே உங்ககிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கீங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக வந்து நீங்கள் வந்து உள்ளார வரீங்க. அந்த நியூஸை வந்து ஜிகே கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்டடாக, அந்த அளவுக்கு லைக் வந்து அவ்வளோ லவ்வோட ஹாப்பியோட உள்ளார வரீங்க. லைக் நீங்கள் உள்ளார வந்து பார்த்தா அந்த சீனே வந்து லைக் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியுது. அங்கே வந்து புதுசான ஸ்லிப்பர்ஸ் இருக்குது. அதுவும் ஒரு ஃபீமேலோட ஸ்லிப்பர்ஸ் இருக்குது. அப்படியே நீங்கள் உள்ளார போனீங்க அப்படின்னா அங்கங்கே வந்து லைக் வந்து நீங்கள் எல்லாமே நீட்டாக வச்சுட்டு தான் போயிருப்பீங்க. ஒரு ஹவுஸ் நீட்டாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்த வீடு வந்து இப்போல்லாம் கலைஞ்சு கிடக்கு. அப்படியே நீங்கள் உள்ளார போக 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 ஒரு மாதிரி சவுண்டெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து இல்லை அந்த மாதிரி இருக்காது அப்படின்ட்டு எவ்வளவோ வந்து இது நம்பிக்கிட்டு நீங்கள் போகிறீங்க. போக போக ஸ்டெப்ஸ் ஏறி போக 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 அங்கே ட்ரெஸ்ஸஸ் வேறு கிடைக்குது, ஷர்ட் கிடைக்குது, டாப்ஸு, பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அங்கங்கே சிதறி சிதறி ஒவ்வொரு பிளேஸில் கிடைக்குது. உங்களுக்கு கண்ணில் அப்படியே அவ்வளோ தண்ணி தேங்கி நிற்கிது. லைக் வந்து கதவு வந்து ஃபுல்லாக மூடல, கொஞ்சம் திறந்து தான் இருக்குது. அந்த கொஞ்சம் திறந்தது வழியாக நீங்கள் பார்க்குறீங்க. அந்த பார்த்த சீனு உங்கள் மனசை சுக்குநூறாக உடைச்சிருச்சு. உங்களால் அதை நம்பவே முடியலை. கண்ணிலேருந்து தானாக தண்ணி வருது. தண்ணி வருதே உங்களுக்கு தெரியல. அந்த மாதிரியான தண்ணி வந்து கண்ணிலேருந்து அவ்வளோ கொட்டுது. எஸ், அந்த வந்து ஜேகே வந்து இன்னொரு பொண்ணு கூட லைக் வந்து ஃபிசிக்கலாக இன்டிமேட்டாக இருக்கிற சீனு தான் வந்து பார்க்குறீங்க. அந்த பொண்ணும் வந்து ஜேகேவை ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு அந்த மாதிரியான இது வந்து போயிட்டுருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்கள் கால் லைக் வந்து உங்கள் சோல் உங்களை விட்டு போன மாதிரி இருக்கு. அங்கேயே வந்து விழுந்துடுறீங்க. விழுந்துட்டு பார்க்குறீங்க. உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் வருது. கொஞ்சம் நாளாகவே அவன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணது. லைக் ஒரு 2-3 மந்த்ஸாகவே வந்து ஜங்குக் வந்து உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் ஃபோனில் சிரித்து சிரித்து வந்து ஏதாவது பேசுகிறது, நீங்கள் வந்து கெட்ட உடனே சைலண்ட் ஆகிடுறது, ஏதோ வந்து பிஸ்னஸ் அந்த மாதிரி இதுன்னு ஒன்று சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். அதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் வருது. அப்போ இவன் ரொம்ப நாளாக இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற இதுவும் உங்களுக்கு வருது. நீங்கள் எந்த விஷயத்த சொல்லணும்னு நினச்சிங்களோ அது அப்படியே வந்து உங்கள் மைண்டை விட்டு போயிருச்சு. இதுக்கப்புறமும் வந்து இவன் நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்ல, இவனுக்காக நான் அழமாட்டேன், இந்த மாதிரி ஒரு துரோகியை நினச்சி நான் அழமாட்டேன். என்னதான் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களே கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டாலும் ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஜங்குக்கு லவ் பண்ணியிருந்திருப்பீங்க. என்னதான் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் ஜங்குக்கு உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். நீங்கள் அப்படியே வந்து லைக் வந்து ஸ்ட்ரென்த் எல்லாம் வர வச்சுட்டு கீழே தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. கண்ணுலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. கதறி கதறியே நீங்கள் அழவே இல்லை, சைலண்ட்டாக வந்து அழுதுட்ருக்கீங்க. அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. அந்த லவ் மொத்தமாக வந்து போயிடுச்சு, சுக்கு நூறாக உடஞ்சிருச்சு. கண்ணுலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. லைக் வந்து உங்கள் பெல்லியும் வந்து டச் பண்ணி பார்க்குறீங்க. இனிமேல் வாழ்க்கை என்ன ஆக போகுது, இதை எப்படி நான் இதிலேருந்து வெளியில் வந்து நான் வாழ போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எஸ், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்கீங்க. அப்படியே ஒரு கொஞ்சம் டைம்ஸ் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கும் அந்த பொண்ணும் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வியர் பண்ணிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வந்து கீழே வராங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த மாதிரி உங்களை பார்க்குறாங்க. உங்களை பார்த்ததுமே ஷாக்கு ஜங்குக்கு. உடனே அந்த பொண்ணை விட்டு விலகி போயிடுறான். அந்த பொண்ணு வந்துட்டா பெருசா, இவன் எப்படியா இருந்தாலும் எனக்கு தாண்டி அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த பொண்ணு வந்து இருக்கா. ஓ பேபி, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஜங்குக்கோட ஹேண்டை ஹக் பண்ணுறா. உடனே ஜங்குக்கும் அந்த பொண்ணு வந்து ஹக் பண்ணிட்டு இருந்த ஹேண்டை வந்து தட்டி விட்டு போடி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து ஜங்குக் கிட்ட தான் வராரு. உங்கள் கையை பிடிக்க வராரு. நீங்கள் எந்திரிச்சு நிற்கிறீங்க. திரும்பி பார்க்குறீங்க. அந்த கண்ணில் ஒரு எமோஷ்னலாக எதுவுமே இல்லை. எல்லாம் வந்து போன மாதிரியான ஒரு அந்த லுக்கில் தான் அந்த ஜங்குக்கை பார்க்குறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜங்குக், நீ
சந்தோஷமா இரு. இனி என்னால உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீ எந்த பொண்ணு கூட வேணாலும் இருந்துட்டு போ. இனி எனக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒரு வாரத்தில் உனக்கு டிவோர்ஸ் வந்துடும். டிவோர்ஸ் ஃபார்மில் சைன் பண்ணிவிடு. அதுதான் உனக்கு நல்லது. டிவோர்ஸில் சைன் பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன். நீ பண்ணன்னு வச்சுக்கேன். நீ இங்கே பண்ணது எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வெளியில் விடுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. ஜங்குக்கு ஒரு வார்த்தை அவரால் பேச முடியல. ஏன்னா வந்து லைக் வந்து இது வரைக்கும் நீங்கள் ஜேகேட்ட அந்த மாதிரி பேசினதே கிடையாது. அந்த டோனு, அந்த நீங்கள் பேசுகிற அந்த விதம் எல்லாமே வந்து ஜங்குக்கு லைக் வந்து ஒரு மாதிரி பண்ணுது உள்ளார. அவருக்கு வந்து அவர் வந்து உங்கள் எமோஷன்ஸ், உங்கள் ஐஸ் எல்லாம் பார்த்த போது அவருக்கு வந்து லைக் வந்து அவருக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுது. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. ஜங்குக்கு அந்த பொண்ணு கூட இருந்து அந்த பொண்ணு வந்து பேக்கப் பண்ணிட்டு, அவள் தான் போயிட்டால பேபி, இன்னும் என்ன ஜாலியாக நம்ம இருக்க வேண்டியதுதான். அவளை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீயும் நானும் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து ஜங்கு கூட நெக்கில் வந்து கிஸ் பண்ணுறா. ஜங்குக்கா லைக் வந்து அந்த பொண்ணு அந்த மாதிரி கிஸ் பண்ண 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 அவருக்கும் டெம்ப்ட் ஆகுது. லைக் வந்து அங்கே அந்த மாதிரி போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறீங்க. வந்து நடந்து வந்துட்டு இருக்கீங்க. எங்கே போகிறதுனே உங்களுக்கு தெரில. கண்ணிலேருந்து அவ்வளோ தண்ணி வந்து கொட்டுது. அப்படி வந்து நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து காரில் போயிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க பார்க்குறாங்க, என்னடா இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து காரை நிறுத்திட்டு உங்கள் பின்னாடி தான் வந்து லைக் வந்து நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஃபஸ்ட்டு அவங்க உங்கள் பின்னாடி நடந்து வந்துட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்கன்னே தெரில. அதுக்கப்புறமா அகெயின் வந்து அவங்க திரும்பவும் வந்து காரில் ஏறி உங்களை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. லைக் என்னமோ வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பிரிட்ஜ் மேலே ஏறி நின்றுட்டு சாகிறதுக்கு முடிவு பண்ணிடுறீங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, இவனையா நான் காதலிச்சேன், எனக்கே அசிங்கமாக இருக்குது அப்படின்ற ஒரு தாட்டில் சூசைடுக்கு வந்து நீங்கள் போயிட்டீங்க. நீங்கள் அப்படி நின்னதை பார்த்தது உங்கள் ஃப்ரெண்டுக்கு பதறி போயிடுச்சு. வேகமாக அவங்க வந்து காரை பார்க் பண்ணிட்டு உங்ககிட்ட தான் வந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் குதிச்சிடுறீங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அவங்க உங்கள் கையை பிடிச்சிடுறாங்க. நீங்களும் வந்து யாரா அதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு தான். உங்கள் ஃப்ரெண்டா? அறிவு இருக்கா உனக்கு? என்ன வேலை பார்க்குற நீ? என்ன நடந்து போச்சுன்னு வந்துட்டு நீ இப்படி இங்கே வந்து சாகிறதுக்கு முடிவு பண்ணியிருக்க? அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பிடிச்சி அப்படியே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே தூக்கி வந்து உங்களை வந்து இந்த பக்கம் இழுத்துடுறாங்க. நீங்களா இது வரைக்கும் வந்து அடக்கி வச்சிருந்த அழுக மொத்தமாக வெளில வருது. கதறி அலறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஏன் இப்படி நீங்கள் அலறீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக புரியல. உங்களை ஹக் பண்ணுறாங்க. நீங்களும் வந்து ஹக் பண்ணிவிட்டு அவ்வளோ வந்து கதறி 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 அலறீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் வந்து பொறுமையாக கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் அவங்க வந்து இருந்திருப்பாங்க. அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் ரொம்ப வந்து அழுதுக்கப்புறமா காம் ஆகி இப்போ தான் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் காம் ஆகியிருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு எதுவுமே கேட்கல. நீங்களே வந்து சொல்லுவீங்க, இல்லை கொஞ்சம் லைக் வந்து கொஞ்சம் டைம் விட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நீ வா, நான் என் வீட்டுக்கு ஒன்று கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவரோட வீட்டுக்கு வந்து உங்களை வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்கே நீங்கள் உட்காந்துட்டே தான் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஜூஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்களும் வந்து அதை அப்படியே பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. எதுவுமே வந்து லைக் வந்து ஒரு மைண்டே வந்து ஒரு மாதிரியாகவே தான் இருக்குது. சரி கொஞ்சம் டைம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டேஸ் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வந்து அப்படியே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவுமே தெரில. இதுக்கப்புறமும் சும்மா இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்கள் பக்கத்தில் அன்னைக்கு வந்து உட்காந்து என்ன நடந்துச்சு, ஏன் வந்து நீ இப்படி பண்ண அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து கேட்குறாங்க. அப்பதான் வந்து நீங்க சொல்றீங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ கஷ்டமா இருக்கு. உங்க ஃப்ரெண்டு வந்து உங்க ஹக்கப் பண்ணிட்டு நீங்க அழுதுட்டு இருப்பீங்க. உங்களை கம்ஃபர்ட் பண்றாங்க. நீங்களும் வந்து உங்க ஃப்ரெண்டை ஹக் பண்ணிட்டு இனிமேல் என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு நிலைமையில தான் நின்றுட்டு இருக்கீங்க. அப்போ வந்து உங்க ஃப்ரெண்டு தான், நீ கவலைப்படாத, உனக்கு யாரும் இல்லைன்னு நீ ஏன் வருத்தப்படுற, உனக்கு நான் இருக்கேன், உன்னை யாரு விட்டாலும் நான் விட மாட்டேன், அவன் பண்ணதுக்கு கண்டிப்பா அவன் அனுபவிப்பான்,
நீ வேணா பாரு அப்படின்னு வந்து உங்க ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்றாங்க. அப்போது வந்து அவங்க தான் வந்து உங்கள டேக் கேர் பண்ணிக்கிறது, உங்களுக்கு வந்து ரெகுலரா செக்கப்க்கு கூட்டு போறது, அண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்தியா சாப்பிட வைக்கிறது எல்லாமே அவங்க தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லைக் வந்து இப்படியே தான் ஒரு 6 to 7 மந்த்ஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ தான் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் செக்கப்பில் உங்கள் ஃப்ரெண்டு கூட தான் வந்து இருக்கீங்க. ஸோ வந்து இப்போ பேபி வந்து எந்த அளவுக்கு வந்து இதாக இருக்குது, அப்போ ஸ்கேனுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப வந்து தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு வந்து வாட்டரு, ஜூஸு இதெல்லாம் வந்து வாங்குறதுக்கு போயிடுறாங்க. நீங்கள் அங்கே வந்து உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கும் ஜங்குக்கும் வந்து டிவோர்ஸ் ஆகிருச்சு. ஏன்னா வந்து நீங்கள் மிரட்டி இருந்திருப்பீங்க, இந்த மாதிரி டிவோர்ஸ் ஃபார்மில் சைன் பண்ணல அப்படின்னா நீ இன்னொரு பொண்ணு கூட இருந்ததை நான் வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன், அப்புறம் ஹோல் ஆஃப் த டாபிக் வந்து ஹெட்லைன்ஸ் நீயாக தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினதில் ஜங்குக்கும் வந்து சைன் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ ப்ராசஸ் வந்து ஸ்மூத்தாக வந்து முடிஞ்சிருந்திருக்கும். அதில் வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரிஞ்சால் பேபிக்கு வந்து லைக் வந்து அந்த ஆலுமனி அண்ட் வந்து இவனை வந்து ஒரு அப்பாவாக வந்து மீட் பண்ணதுக்கு டைம் கொடுக்கணும், டே இந்த மாதிரி கொடுக்கணும், அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்றதுனால நீங்கள் வந்து அந்த ப்ரெக்னென்சியை வந்து டோட்டலாக வந்து தெரியாமல் தான் வந்து பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது வந்து யாருக்குமே தெரியாது, உங்களோட ஃப்ரெண்டை தவிர. இப்போ அந்த மாதிரி தான் நீங்கள் லைக் ஸ்கேனிங்க்கு வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் முன்னாடி 2 பேர் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு வாட்டரு, ஜூஸு அந்த மாதிரி வாங்க போயிட்டாங்க. அப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்து லைக் வந்து ஜங்குக்கு ஒரு மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்திருக்கும். அப்போ வந்து அவர் வந்து அங்கே ட்ரீட்மெண்ட்லாம் வாங்கிட்டு பேண்டேஜ் பண்ணிட்டு அவர் வந்து போகும்போது தான் உங்களை வந்து பார்க்குறாரு. லைக் வந்து உங்களை ஃபுல்லாக பார்க்குறாரு. அப்போ தான் வந்து உங்கள் பெல்லியை நோட்டீஸ் பண்ணுறாரு. அவருக்கு செம்ம ஷாக் ஆகுது. அதே ஷாக்கோட உங்கள் பக்கத்தில் வந்து நின்று பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுங்க, யாரோ வந்து பக்கத்தில் நிற்கிற மாதிரி. நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஹாப்பியாக வந்து திரும்புறீங்க. பட் ஆனால் ஜங்குக்கா பார்த்ததுமே வந்து அந்த ஸ்மைல் அப்படியே போயிடுச்சு. ஜங்குக்கு யாரோ கத்தியால் வச்சு லைக் குத்துற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி லைக் வந்து நீங்கள் அவனை பார்த்ததுமே அந்த ஸ்மைல் போனதும் அந்த எமோஷன்ஸ் டக்குன்னு சேஞ்ச் ஆனதும் அந்த மாதிரி இருக்குது ஜங்குக்கு. ஜங்குக் வந்து உங்கள் பெல்லியை தான் டச் பண்ண வராரு. பட் ஆனால் நீங்கள் எந்திரிச்சு விலகி போயிடுறீங்க. என்ன வேணும் உனக்கு? அதுக்கெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, இங்கே எதுக்கு வந்து என்கிட்ட இப்போ நின்று பேசிட்டு இருக்க, எனக்கு தொடுற வேலை வச்சுக்காத அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக் கண்ணில் அப்படியே டீயர்ஸ் வழியுது. இந்த குழந்தை என்னோட தான் அப்படின்ட்டு ஜங்குக் கேட்குறான். இது உனக்கு தேவையில்லாத வேலை, இது என்னோட குழந்தை, எனக்கும் மட்டுமான குழந்தை, உனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையவே கிடையாது மிஸ்டர் ஜான் ஜங்குக். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு தேவையில்லாத சீன் போட்டுட்ருக்காதீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக் நகரில் உங்கள் பக்கத்தில் தான் வராரு. உங்கள் பெல்லியை டச் பண்ணுறாரு. டச் பண்ணதுமே லைக் பேபி வந்து கிக் பண்ணுது. அந்த ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு வந்து அந்த ஃபாதர் லவ் வருதுல்ல, அது டக்குன்னு பொங்கி வெளியில் வருது. அவர் வந்து நீல் பண்ணுறாரு. நீல் பண்ணி உங்கள் லைக் வந்து உங்கள் பேபியை வந்து கிஸ் பண்ணுறாரு. உங்களால் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா வந்து அங்கே வந்து ஹாஸ்பிட்டலு நிறைய பேர் இருப்பாங்க, பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லைக் வந்து அவனை தள்ளவும் முடியாமல் எதுவும் சொல்ல முடியாமல் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு வந்து லைக் ஜங்குக்கு அந்த மாதிரி பண்ணுறது அருவருப்பாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் பெல்லியை கிஸ் பண்ணுறான், ஹக் பண்ணுறான். பேபி நான் தான் உன் அப்பா அப்படின்ற மாதிரி வந்து அழறான். லைக் வந்து இப்போ வந்து அவர் வந்து ஹக் பண்ணிட்டு அப்படியே வந்து உங்கள் பெல்லியை வந்து ஹக்கை கொஞ்சம் நேரம் கழிச்சு பிரேக் பண்ணிட்டு உங்கள் பெல்லியை தான் வந்து கிஸ் பண்ணுறாரு. அப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா வந்து அவரோட காலரை வந்து பிடிச்சி கீழே தரன்னு தள்ளி விடுறாங்க. தள்ளி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்டு தான் அவன் வயிற்றுலேயே ஒரு கிக்கு. எவ்வளோ தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவேன், அதுதான் உனக்கும் அவளுக்கும் எதுவும் இல்லைன்னு எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, இன்னும் அப்புறம் என்ன மயத்துக்கிட்ட வந்து
வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு அதுக்கான தகுதியும் இல்லை, உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட நெக்கில் தான் வந்து அப்படியே வந்து காலை வச்சு ப்ரெஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கா ஐயோ என்னடி பண்ற, விட்ரி, நீ சும்மா இருறி, நீ வேணா பார்த்துட்டு சும்மா இருக்கலாம், ஆனால் நான்லாம் சும்மா இருக்க மாட்டேன், இவன் பண்ண வேலைக்கு அவன் அப்படி கொஞ்சம் கொலாவ சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட லைக் வந்து உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லைக் வந்து வேணாம் விட்ரு, எல்லாம் பார்க்குறாங்கடி, நீ மூடிட்டு எவன் பார்த்தா எனக்கு என்ன, இவன் பண்ண வேலைக்கு அப்படியே உனக்கு கொன்னாலும் தப்பு இல்லை, வந்துட்டு அப்படியே வந்து இப்போ அப்படியே பாசம் பொத்துக்கிட்டு வருதோ அப்படின்ற மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்டு அவ்வளோ கோவப்படுறான். லைக் வந்து நீங்களும் வந்து பிடிச்சிருந்துரு, நீ சும்மா வேண்டாண்டி, உடனே நீங்கள் வந்து ஜங்கு தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ, என்ன கொஞ்சம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அவன் பண்ண வேலைக்கு அவனை அப்படியே 4 சப்பு சப்புன்னு அப்புறத்தை விட்டுட்டு அப்படியே வந்து இங்கேருந்து போயிருங்க, அப்புறமா மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஒரு இருக்கா பைத்தியக்காரி பைத்தியக்காரி அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு உங்களை திட்டுறா. நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், நீ அமைதியாரு. இதை பாருங்க ஜங்கோ, எல்லாமே எப்போ டிவோர்ஸ் ஆச்சோ அப்போவே எல்லாம் முடிஞ்சிருச்சு, எனக்கும் சரி என் குழந்தைக்கும் சரி உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, தயவு செஞ்சு தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்கேனிங்க்கு வந்து கூப்பிடுறாங்க. நீங்களும் வந்து வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு ஸ்கேனிங்கு தான் போகிறீங்க. ஸ்கேனிங் வந்து அங்கே நடந்துட்டுருக்கு. ஜங்குக்கா அவர் வந்து வேகமாகவும் அவரும் வந்து எந்திரிச்சு இப்போ ஸ்கேனிங்க்கு வந்து லைக் வந்து தூரத்தில் லைக் வந்து கதவு வந்து அவர் உள்ளார போயிட்டு லைக் வந்து கொஞ்சம் தூரம் கழிச்சு தான் இந்த ஸ்கேனிங் இதெல்லாம் இருக்கும். ஸோ அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரும் வந்து உள்ளார வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்கள் ஃப்ரெண்டுக்கு செம்ம காண்டு. டாக்டர்ஸ் வந்து ஸ்கேனிங் பண்ணிட்டு அவங்க கேட்குறாங்க, நீங்கள் டாக்டர் நான் தான் பேபியோட அப்பா. ஓ அப்படியா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க. இதுதான் பேபி, ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. அவ்வளோ இதாக இருக்குது ஜங்குக்கு. உங்கள் ஃப்ரெண்டுக்கா ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கு. பட் ஆனால் வந்து இப்போது நீங்கள் ஸ்கேனிங்கில் இருக்கீங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்ற ஒரு இதுக்காக வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் எதுவும் பண்ணாத அப்படின்ட்டு நீங்கள் வந்து சொல்லிடுவீங்க. ஆல்ரெடி நிறைய பண்ணியிருப்பாங்க, பட் ஆனால் வந்து சைலண்ட்டாக தான் இருக்காங்க உங்களுக்காக. அண்ட் அப்படியே ஸ்கேனிங்கும் முடியுது. பேபியெல்லாம் நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட பாருங்கள், டெலிவரி டேட்டு எப்போ அப்படின்ற எல்லாமே வந்து சொல்கிறாங்க. அட நாசமாக போன ஒன்று, யார் இப்போ டெலிவரி டேட்லாம் கேட்டா மூடிட்டு இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு திங்க் பண்ணுறாங்க. பட் ஏன்னா டெலிவரி டைம் இல்லை, அவன் வந்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு. உங்களுக்கு நீங்கள் அதை வந்து எதுவுமே கண்டுக்கலாம், அவன் இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து இது காட்டல. சரி, அதுக்கப்புறமா வந்து ஃபைல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்றாங்க. உங்கள் ஃப்ரெண்டும் வந்து ஜங்கு போங்களான்ட்டு வராரு. பட் ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து உங்கள் ஃப்ரெண்டு பொறுங்கிட்டு தேங்க்யூ டாக்டர், நான் நெக்ஸ்ட் செக்கப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஷுவலாக போயிடுறாங்க. அவங்கள கூட்டிகிட்டு ஜங்கு உங்கள் பின்னாடி தான் வராரு. அன்னைக்கு இருந்தே வந்து ஜங்குக்கு வந்து டெய்லியும் வந்து லைக் வந்து உங்களுக்கு சாரி அப்படின்ற கார்டு, பொக்கே, இந்த மாதிரி டெய்லி வந்து எதாவது வந்து அனுப்பிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் வந்து அனுப்பிக்கிட்டே இருக்காரு. அது எல்லாமே வந்து எங்கே போகுதுன்னா குப்பை தொட்டிக்கு தான் போகுது. இப்படியே தான் வந்து 2 மந்த்ஸும் வந்து உங்களுக்கு இப்போ 9 மந்த்ஸ் 2 மந்த்ஸுமா இதே தான் வந்து டெய்லியும் பண்ணிக்கிட்டே இருக்காரு. லைக் வந்து அவர் ஒர்க்ஸ் முடிஞ்சா அங்கேயே வந்து லைக் வந்து உள்ளார கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டு வந்து விட மாட்டாங்க ஜங்குக்கை. ஸோ அதனால் அவர் வந்து அங்கே வெளியிலேயே தான் நின்றுட்டுருக்காரு. ஏதாவது வந்து உங்களுக்கு தேவைப்படுமோ அப்படி இப்படின்ற மாதிரிலாம் வந்து அங்கேயே தான் இருக்கார். உங்களுக்கு வந்து உங்களுக்கும் ஹெல்தி ஃபுட்ஸாக வந்து அவர் வந்து வாங்கி வாங்கி அனுப்புவார். அது எப்படியா இருந்தாலும் குப்பை தொட்டி தான் போகும். அது அவருக்கு நல்லாவே தெரியாது, இருந்தாலும் ஒரு ஹோப்பு தான். லைக் வந்து அந்த மாதிரி தான் வந்து போயிட்டே இருக்கு. இந்த மந்த் வரைக்கும் என்ன ஆகியிருக்கோம் அப்படின்னா வந்து ஜங்கு கூட இருந்த அந்த பொண்ணு எதுக்காக இருந்திருப்பா அப்படின்னா வந்து காசுக்காக தான் இருந்திருப்பா. பெரிய ஒரு பில்லியனரு, சிஇஓ வேற, நல்லா சம்பாதிக்கிறான், இவனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஜங்கு கூட ஒரு லைக் 3 to 4 months வந்து அப்படியே தான் வந்து லைக் இருந்திருப்பா. பணத்துக்காக தான் இருந்திருப்பா.
லைக் வந்து ரிவைவல் கேங் இருப்பாங்களா. ஸோ எதிர் போட்டி போடுற கம்பெனி அந்த மாதிரி இருக்கிற கம்பெனி கிட்டஸ்லாம் இருந்தால் வந்து ஜங்கு கூட இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்டு இந்த மாதிரி டீல்ஸ் புதுசாக க்ரியேட் பண்ணது எல்லாத்தையுமே வந்து விற்று நிறைய காசு வாங்கிடுறா. இது எல்லாம் வந்து ஜங்குக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 6 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்து அவனுக்கு தெரிய வருது. அந்த அப்போது லைக் வந்து இவ தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து அவளை இப்போது லைக் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸில் பிடிச்சி கொடுத்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிவைவல் கேங்கு கம்ப்ளைண்ட் இது எல்லாமே போயிருப்பாங்க. அப்போது வந்து மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணவர் தான் ரிக்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்களையும் வந்து தேடி இருப்பார், நீங்கள் எங்கே இருக்கீங்க ஏதாவது கண்டுபிடிச்சி சாரி சொல்லி இந்த மாதிரி உங்கள் கூட திரும்ப வரணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டிருப்பாரு. லைக் வந்து நீங்கள் எங்கே போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேஸுமே இல்லை. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு அந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தெரியவே தெரியாது. அவர் எவ்வளவோ தேடி இருப்பாரு. ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். ரொம்ப ரிக்ரெட். அந்த பெரிய வீட்டில் தனியாக இருக்கிற அந்த கொடுமையை அவர் ரொம்பவே அனுபவிச்சிருப்பாரு. உங்களோட வலியும் வேதனையும் வந்து அவருக்கு வந்து புரிஞ்சு இருந்திருக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்து லைக் போய்கிட்டு இருக்கும்போது தான் உங்களோட நினப்பில் அவர் போயிட்டுருக்கும்போது தான் வந்து அந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும். 7 months வந்து அப்போ தான் நீங்கள் வந்து ஜங்குக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து மீட் பண்ணியிருந்திருப்பீங்க. அவருக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து அவர் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறது குப்பைக்கு தான் போகும். அதெல்லாம் பார்க்கப்போ உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அண்ட் இப்படியே தான் டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போ உங்களுக்கு வந்து 9 months ஆகுது. ஸோ டெலிவரி டேட்டும் வந்து சூன் வந்து வந்துடும். ஸோ அதனால் வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து மோஸ்ட்லி உங்கள் கூடவே தான் இருந்துக்கிட்டே இருக்காங்க. உங்கள் கம்பெனி வந்து வீட்டில் இருந்து பண்ணுற மாதிரி அவங்க சுச்சுவேஷனை வந்து கம்பெனியில் சொல்லி இந்த மாதிரி வீட்டில் இருந்தே பண்ணுற மாதிரி தான் அவங்களும் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ எப்போ என்ன வேணால் ஆகும் அப்படின்றதுனால அவங்களும் வந்து உங்கள் கூடவே தான் வந்து இருக்காங்க. பட் ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் அதுக்கு அவங்க ஆஃபீஸ் போயே ஆகணும். அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு இல்லை வர முடியாது அப்படி இப்படின்னு எவ்வளவோ சொல்லியிருப்பாங்க. இல்லை இது வந்தே ஆகணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கும் வேறு வழி இல்லை. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து உங்களையும் பார்த்துக்கணும், குழந்தை பிறந்தா குழந்தையும் பார்த்துக்கிறதுக்கு மணி வேணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இருக்கிற பிளேஸ்லேயே அதை வச்சுட்டு உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோனையும் பக்கத்துலேயே வச்சுட்டு தண்ணி ஜூஸு ஸ்நாக்ஸு எதெல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே அங்கேயே வச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, இதை பார் எல்லாமே இங்கேயே வச்சுருக்கேன், நீ எதுக்காகவும் எந்திரிச்சு போக வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படியே எது வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணு, உடனே நான் காலை எடுத்துருவேன். சரியா? பார்த்து பத்திரமா இரு. ஓகேவா? எதனாலும் உடனே கால் பண்ணு, நான் டக்குன்னு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்டும் வந்து உங்ககிட்ட சொல்லிவிட்டு அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. நீங்களும் வந்து சரி இந்த ஒரு நாள் தானே எதுவும் ஆகாது அப்படின்ற இதில் தான் வந்து நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்கீங்க, டிவி பார்த்துட்ருக்கீங்க. அப்படி கொஞ்சம் அப்படி இப்படி நடக்கிறது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது தான் இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்துக்கிட்டே இருக்குது. சரி எப்பவும் போல் இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து கேஷுவலாக வந்து விட்டுடுறீங்க. லைக் அது ஆனால் அது வந்து போக 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 என்ன ஆகுது அப்படின்னா வந்து உங்கள் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க. வயிறு பெயின் வந்துக்கிட்டே இருக்குது. லைக் வந்து ரொம்ப வந்து அந்த பெயின் வந்து அப்பப்போ உங்களுக்கு பெயின் வரும், அது கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும். அதனால் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நினச்சிட்டு அதையும் விட்டுடுறீங்க. பட் ஆனால் அது என்ன ஆகுதுன்னா பெயின் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. உங்களுக்கு வந்து வாட்டரும் ப்ரோக் ஆகிறது. வாட்டர் ப்ரோக்கான அடுத்த நிமிஷமே ரொம்ப பயங்கரமான பெயின் வந்து ஆகுது. உங்களால் சுத்தமாக முடியல. லைக் வந்து பக்கத்தில் தான் உங்கள் ஃபோன் இருக்குது. அதை எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது கீழே விழுந்துருது. உங்களால் சுத்தமாக முடியல. அதை குனிஞ்சு எடுக்கலான்னா நீங்கள் கீழே விழுந்துடுறீங்க. கீழே விழுந்ததில் லைக் வந்து வயிற்றில் வந்து அடிபட்டுருச்சு. அது இன்னமும் உங்களுக்கு பெயினை கிடைக்குது. பிளட்டு வந்து பயங்கரமாக வந்து லைக் வந்து பிளட் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து அந்த ஃபோனை வந்து கஷ்டப்பட்டு எடுத்து யார் காண்டாக்டுன்னெலாம் பார்க்கவே இல்லை. நீங்கள் வந்து கால் பண்ணுறீங்க, காலும் வந்து அட்டன் ஆகுது. காப்பாற்றுங்க, ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு
நீங்க வந்து மயங்கிட்டீங்க. லைக் வந்து அந்த பெர்சனுக்கு வந்து லைக் வந்து நீங்க யாருக்கு கால் பண்ணியிருப்பீங்கன்னா, ஜங்குக்கு தான். அவர் வந்து வெளிய தான் இருந்திருப்பாரு. உங்க ஃப்ரெண்ட் போனதெல்லாமே வந்து பார்த்துருந்துருப்பாரு. அவரு அங்கேயே தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. லைக் வந்து இந்த மாரி நீங்க கால் பண்ணி சொல்லிட்டு, லைக் வந்து மயங்கினதுமே ஜங்குக்கு வந்து அ பதறி போயிருச்சு. வேகமா உங்க அந்த வீட்டுக்குள்ளார தான் வந்து பார்க்குறாரு. நீங்க வந்து கீழ விழுந்து கிடக்குறீங்க. பிளட்டு போகுது. அதெல்லாமே உங்களுக்கு வந்து பார்க்கணுமே அவருக்கு வந்து பக்குன்னு ஆயிருச்சு. உடனே வந்து உங்கள தூக்கிக்கிட்டு அவரு வந்து உங்கள கார்ல வந்து படுக்க வச்சுட்டு வேகமா டிரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து பார்க்கல. வேகமா வந்து போய்க்கிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கும் ரீச் ஆயி, உங்கள தான் வந்து அவரு தூக்கிட்டு உள்ளார போறாரு. கத்திக்கிட்டே போறாரு. "ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே உங்களையும் வந்து ஸ்ட்ரெக்சர்ல வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து லைக் வந்து ஐசியூ அந்த மாரிக்குள்ளார நீங்க மயங்கிட்டீங்க. அதுவும் இல்லாம அடிபட்டதுல என்ன ஆகியிருக்கும் அப்டின்னா, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகியிருக்கும். லைக் வந்து நர்ஸும் வந்து வெளில வந்து என்ன சொல்றாங்கன்னா, "இது வந்து சிசேரியன் பண்ணியே தான் ஆகணும். கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அவங்க பிரெக்னன்சில. நார்மல் டெலிவரி வந்து கஷ்டம் தான். ஸோ ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். உடனே வந்து நீங்க ஃபார்ம்ல சைன் பண்ணுங்க" அப்டின்னு சொல்லிட்டு சைன குடுப்பாங்க. லைக் ஃபார்ம் குடுப்பாங்க. அவரும் வந்து ஹஸ்பண்ட் அப்படி இந்த ஃபார்மில் வந்து இருக்குல்ல. ஸோ அதில் வந்து சைன் பண்ணிடுறாரு. உடனே வந்து ப்ரொசீஜர்ஸும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. உள்ளார ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் ஃப்ரெண்டும் வந்து அவங்களும் வந்து ஒர்க் முடிச்சுட்டு வேகமாக வந்து வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. வந்து பார்த்தா காணோம். லைக் வந்து நீங்கள் இல்லை, கதவு திறந்து இருக்கு, உங்களை காணோம். அண்ட் வந்து கீழே வந்து பிளட்டு இந்த மாதிரிலாம் வந்து வாட்டர் ப்ரூஃப்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆகிருச்சு. அப்போ தான் வேகமாக வந்து அவங்க பக்கத்தில் வீட்டில் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து கிட்ட கேட்டிருந்துருப்பாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு பையன் வந்தான், அவன் தூக்கிட்டு போனான். ஆ சரி, எமர்ஜென்சி போல டெலிவரிக்கு தான் கூட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ கோவம். ஏன்னா அதுக்கப்புறமா ஜங்குக்கு தான் வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணதுமே வந்து உங்க ஃப்ரெண்டு பயங்கரமா திட்டுன்னு திட்டுறாங்க. இதை பாரு, லைக் வந்து அவர் வந்து எந்த ஹாஸ்பிட்டல்னு உங்க ஃப்ரெண்டு கேட்டு அவங்களும் வந்து ஜங்குக்கும் வந்து என்ன திட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவர் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அதுக்கப்புறமா வந்து லைக் வந்து உங்க ஃபோன் அங்க லைக் வந்து அங்க தானே கீழ விழுந்திருக்கும். அத எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா நீங்க தான் வந்து ஜங்குக்கு கால் பண்ணியிருந்திருக்கீங்க. உங்களுக்கு இவ எதுக்கு எனக்கு கால் பண்ணாம அவனுக்கு கால் பண்ணியிருக்கா? அப்படின்ற ஒரு தாட் வருது. அதோட அந்த கன்ஃப்யூஷன்லயே உங்க ஃப்ரெண்டும் வந்து உள்ளார அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேக வேகமா வந்து வராங்க. ஜங்குக்கு லைக் வந்து ரிசப்ஷன்ல அதெல்லாம் கேட்டுட்டு அந்த வந்து போயிருக்காங்க. ஜங்குக்கு அங்க நின்னுட்டுருக்காரு, அழுதுகிட்டு இருக்காரு. அவரால வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு மாரி லைக் ரொம்ப வல்கரா வந்து வல்கரபிள், அதாவது என்ன சொல்றது? ஆ ரொம்ப வீக்கா, ரொம்ப அந்த மாரி ஒரு இதில தான் இருக்காரு. அது பார்த்தாலே வந்து அவங்க தெரியும். அந்த மாரியான ஒரு இதில தான் இருக்காரு. உங்க ஃப்ரெண்டும் வராங்க. அ லைக் உங்க ஃப்ரெண்ட பார்க்குறாரு. இப்பவும் திட்ட தான் போறா. அசிங்க அசிங்கமா எப்பவும் திட்டுற மாரி திட்ட தான் போறா. அப்படின்ற மாரி தான் உங்க ஜங்குக்கும் வந்து நினச்சுட்டு அப்படியே திரும்பிப்பாரு. இவ திட்டுறதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜங்கு கூட தொல்ல வச்சு, "என்னாச்சு ஜங்கு?" அப்படின்னு சாஃப்ட்டா பேசுறாங்க. ஷாக்கு. என்னடா இவ சாஃப்ட்டா பேசுறா? "உன்ன தாண்டா கேட்டுருக்கு, பைத்தியம். சொல்லி தொலடா." அப்படின்ட்டு வந்து சொல்லும்போது, ஜங்குக்கு வந்து இந்த மாரி கால் பண்ணியிருந்தா, ஹெல்ப்ன்னு கேட்டா. எனக்கு ரொம்ப வந்து லைக் வந்து பக்குன்னு ஆயிருச்சு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணிட்டேன். லைக் இந்த மாரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ்லாம் அப்படின்ட்டு வந்து ஜங்குக்கு சொல்றாரு. சரி. அ என் மேல கோவம் இல்லையா? அ இருந்துச்சு. ஆனா, கோவப்படுறதுக்கான சிச்சுவேஷன் இது கிடையாது. அவ உனக்கு கால் பண்ணியிருக்கா. அந்த லைக் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க. நீ அந்த ஒரு காரணத்தினால பொழச்சு போணும் உன்னை விடுறேன். ஆனா, அவ கூட சேர்ந்து வாழ்றதுக்குலாம் உன்னை விடுவேன்னு நீ நினைக்கவே நினைக்காத. அப்படின்ற மாரி உங்க ஃப்ரெண்டும் வந்து சொல்றாங்க. இப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. பேபியும் வந்து பொறக்குது. லைக் வந்து ட்வின்ஸ் தான். ஒரு பாய், ஒரு கேர்ள் வந்து பொறக்குறாங்க. அண்ட் வந்து பேபிஸ் எல்லாம் வந்து அந்த தொப்புள் கொடி கட் பண்ணிட்டு அந்த கொஞ்சம் இதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு பேபி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நர்ஸ் தான் வந்து பேபியை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. அவ்வளோ க்யூட்டாக சப்பியாக 2 பேருமே வந்து ஜங்குக்கு உரைச்சி வச்ச மாதிரி தான் இருக்காங்க.
ஜங்குக்கா அந்த பேபிஸை அவ்வளோ டியரியா அவ்வளோ எமோஷ்னலாக வந்து வாங்கி பார்க்குறாங்க. ஜங்குக் ஒரு பேபிஸையும் ஃபோர்ஹெட்லேயும் வந்து கிஸ் பண்ணிட்டு அவ்வளோ இதாக போயிட்டுருக்கு. லைக் வந்து எமோஷ்னல் பாண்டிங் அந்த ஃபாதர் அண்ட் குழந்தைங்க பாண்டிங் போயிட்டுருக்கு. உங்கள் ஃப்ரெண்டும் வந்து பார்க்குறாங்க. 10 மாதம் கஷ்டப்பட்டு பெத்தெடுத்தது என் ஃப்ரெண்டு, ஆனால் இதுங்க ரெண்டும் பார்க்குறதுக்கு அப்படியே ஒன்றா மாதிரியே இருக்குது. நோகாம நொங்கு திங்கிறது ஒருத்தன், கஷ்டப்பட்டு திங்கிறது இன்னொருத்தன். எல்லாம் நேரம் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க. உனக்கு பொறாம எது பொறாமையா? குழந்தைங்க இருக்குன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கேன். என் வாயை கிளறினான்னு வச்சுக்கேம்மா, உன்னைய ஹாஸ்பிட்டலில் கூட பார்க்க முடி கழுத்து நெரிச்சிருவேண்டா உன்னைய அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டும் வந்து எப்பவும் போல் சண்டை போட்டுட்ருக்காங்க. அண்ட் வந்து இப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. உங்களை நார்மல் வார்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து லைக் சிசேரியன் தானே பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து நார்மல் வார்டில் தான் வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. பேபிஸ் ரெண்டுமே வந்து உங்கள் பக்கத்தில் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்துக்கிறாங்க. ஜங்குக் உங்கள் பக்கத்துலேயே உங்கள் கையை பிடிச்சிட்டு அங்கேயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி நீங்கள் ஐஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. லைக் எந்திரிக்க பார்க்குறீங்க. உடனே ஜங்குக் வந்து படு எந்திரிக்காத, சிசேரியன் பண்ணியிருக்காங்க, நீ இப்போ இல்லை எந்திரிக்கக்கூடாது, ஏதாவது வேணும்னு என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக் சொல்கிறாங்க. குழந்தைங்கெல்லாம் சேஃபாக இருக்காங்க. தோ அங்கே பாரு, அந்த குட்டி பிசாசு தான், அந்த ராட்சசி தான் நம்ம 2 குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு வந்து ஜங்குக் சொல்கிறாரு. அவங்க ஃப்ரெண்டு தான் வந்து 2 குழந்தைங்களையும் வந்து கையில் வச்சுட்டு மாற்றி மாற்றி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்களும் பார்த்துக்கிட்டு ஹாப்பியாக வந்து சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் வந்து இப்போ ஜங்குக்கு தான் வந்து உங்களை பார்க்குறாரு. அவர் வந்து அவ்வளோ எமோஷனல் டிஎஸோட அந்த லவ்வபிளோட வந்து உங்களை பார்க்குறாரு. என்னை மன்னிச்சிருடி, நான் பண்ணது தப்பு தான், ரொம்ப பெரிய தப்பு தான், உன்னை அந்த மாதிரி நான் பண்ணது ரொம்பவும் தப்பு தான், என்னை மன்னிச்சிரு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக்கு அவ்வளோ இதாக வந்து கேட்குறாரு. உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் லவ் இல்லையா, ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு உங்களுக்கும் தோணுது. ஏன்னா அவரோட லவ்வை வந்து அவ்வளோ இதாக எக்ஸ்பிரஸ் பண்ணி இருந்திருப்பாரு. லைக் வந்து அவ்வளோ வந்து ஜங்குக்கு நீங்கள் லவ் பண்ணியிருந்திருப்பீங்க. அவர் வந்து அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெய்லியும் வந்து அந்த 2 months வந்து அதை அப்படி பண்ணது, நிறைய சாரீஸு, நிறைய மெசேஜ், நிறைய வீடியோஸு, இது எல்லாத்தையுமே வந்து ஜங்குக்கு அனுப்பி இருந்திருப்பாரு உங்களுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட் அப்போவே இதெல்லாம் கேட்காதடி, உன் மனசு மாறிடும் அப்படின்ட்டு அப்போவே உங்களுக்கு வந்து வார்னிங் கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து கேட்கல. ஜங்குக்கு வந்து அனுப்புகிற மெசேஜஸ்ஸு, லைக் அனுப்புகிற ஃப்ளவர்ஸு, இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. பட் ஆனால் வந்து உங்கள் ஃப்ரெண்டு தான் அதை வந்து தூக்கி குப்பையில் போட்டுருவாங்களே, இல்லை அப்படின்னா அதை வந்து வேறு யாருக்காவது கொடுத்துருவாங்க ஆஃபீஸில். அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. ப்ளீஸ் ஒரே ஒரு சான்ஸ் கொடு, லைஃப் லாங் வந்து நான் உனக்கு ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பேன். நீ மட்டும்தான் எனக்கு, உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், லைஃப் லாங் நான் உன்னை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பேன். நம்மளோட குழந்தைங்களையும் அவ்வளோ அழகாக நான் பார்த்துப்பேன், ஒரு சான்ஸ் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து இதாக கெஞ்சுவார். நீங்களாம் வந்து இதை பாருங்கள் ஜங்குக், நீங்கள் திரும்பவும் என் கூட சேர்ந்து வாழணுன்னா அதுக்கு என் ஃப்ரெண்டு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் முடியும். எனக்கு யாரும் இல்லாத போது அவள் தான் வந்து எனக்காக நின்னா. அப்படி இருக்கும்போது அவள் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் வந்து நீங்கள் என் கூட சேர்ந்து வாழ முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு விஷயமும் அவளுக்கு எனக்கு அவ்வளோ அப்படி பார்த்து பார்த்து பண்ணா. அப்படி இருக்கும்போது அவளை விட்டுட்டு திரும்பவும் என்னால் உங்கள் கூட வந்து வாழ முடியாது அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக் கிட்ட நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அவருக்கும் வந்து புரியுது. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டு தான் வந்து லைக் வந்து ரெகுலராக உங்களுக்கு செக்கப் கூப்பிட்டு போகிறது, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஒவ்வொரு விஷயமும் வந்து உங்களோட கிரேவிங்ஸு, மூட் ஸ்விங்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து அவங்க தான் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் அந்தளவுக்கு லைக் வந்து இந்த ஒரு செகண்ட் மதர் மாதிரி வந்து அவங்க வந்து உங்களை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவளை மீறி உங்களால் வந்து அவள் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேண்டாம் அப்படின்ற இதில் தான் இருப்பீங்க. ஸோ அதனால தான் ஜங்குக்கிட்டேயும் வந்து சொல்லியிருப்பீங்க. அவருக்கும் வந்து புரியுது. ஸோ பேபிகளும் வந்து அழ ஸ்டார்ட் பண்ணுது. நீங்கள் அப்படியே வந்து அப்படியே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க. பேபியெல்லாம் வந்து ஃபீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டும் வந்து ஒரு குழந்தைய வந்து நீங்கள் பிடிச்சிட்ருக்கீங்க, இன்னொரு குழந்தைய வந்து ஜங்குக்கு வந்து பிடிச்சிட்ருக்கேன், நீங்கள் ஃபீட் பண்ணிட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் வந்து வெளியில் போயிடுறாங்க. அப்போ வந்து
லைக் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஃப்ரெண்டு யாரா இருக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் இருக்கிற கொஸ்டின். ஸோ அந்த ஃப்ரெண்டு யாரா இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்றத பார்க்கலாம். அண்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்டும் வந்து ரொம்ப டீப் திங்கிங்கில் வந்து இருக்காங்க. எப்படி உனக்கு சான்ஸ் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற இதில் தான் வந்து இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் ஒரு 2-3 டேஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு 1 வீக்குன்னு வச்சுக்கலாமே ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கீங்க. ஜங்குக்கும் வந்து அவரும் அங்கேயே வந்துடுறாரு. லைக் வந்து இப்போ வந்து உங்கள் பேபிஸ்க்கு வேணுன்றது எல்லாத்தையுமே வந்து இப்போ 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. லைக் போட்டி போட்டு பார்த்துக்கிறாங்க. லைக் வந்து லைக் ஜங்குக்கும் உங்கள் ஃப்ரெண்டு 2 பேருமே போட்டி போட்டுட்டு அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு அந்த மாதிரி தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு எவ்வளோ கேர் பண்ணுறான் அப்படின்ற இது எல்லாத்தையுமே வந்து உங்கள் ஃப்ரெண்டும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் வந்து ஜங்கு குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு வராங்க, லைக் பர்சனலாக. அப்போ தான் அவங்க வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, நீ ஜங்கு கூட திரும்பவும் சேர்ந்து வாழ ஆசைப்படுறியா அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு வந்து புரியுது. நீ ஓகேன்னு சொன்னால் மட்டும்தான் நான் அவன் கூட சேர்ந்து வாழ்வேன். எனக்காக யாரும் இல்லாத போது நீ இருந்த, நீ அப்படி இருக்கும்போது உன்னை மீறி நான் எங்கேயும் போக மாட்டேன், நீ வேண்டான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு, இதை பாரு, நான் வேணும் வேண்டாம் அதெல்லாம் இல்லை, இப்போது உனக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தைங்களுக்கு அப்பாவா அவனை நீ ஏற்றுக்க தயாராக இருக்கியா, அதை முதல்ல சொல்லு. அவர் வர நீ ஏற்றுக்க தயாராக இருக்கேன்னா நான் அதுக்கு தடையாக நிற்க மாட்டேன். ஏன்னா அவன் ரொம்ப மாறிட்டான்னு எனக்கு நல்லாவே புரியுது. இது உன் கையில் தான் இருக்குது. அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னா உனக்கு ஒரு சான்ஸ் கொடு. ஆனால் எப்போவும் உனக்காக நான் இங்கே தான் இருப்பேன், யாரும் இல்லைன்னு நினைக்காத அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டும் வந்து சொல்கிறாங்க. அண்ட் வந்து இப்படி தான் ஃபியூ டேஸும் போகுது. நீங்களும் வந்து சரி ஜங்குக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறீங்க. அதை வந்து ஜங்குக்கிட்டையும் சொல்கிறீங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஜங்குக்கு, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. கொஞ்ச நாள்லேயே வந்து நீங்கள் பேபிஸ் எல்லாருமே ஜங்குக்கோட வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டை விட்டுட்டு போகிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் அவங்க வந்து நீ கிளம்பு, உன்னோட வீட்டுக்கு போகிறது தான் நீ சரி, ஆனால் எப்போவும் இதுவும் உன் வீடு தான், எப்போ வேணாலும் நீங்கள் வரலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் நீங்களும் வந்து ஜங்குக் கூட உங்கள் 2 குழந்தைங்களோட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி வந்து ஜங்குக் வந்து ஏதாவது ஒன்று உங்களுக்காக பண்ணிக்கிட்டே இருப்பார். லைக் வந்து நீ தான் வந்து எனக்கு அப்படின்ற மாதிரி அவரும் வந்து அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காரு. அண்ட் இதுதான் வந்து எண்டிங். எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து நான் கேட்ட கொஸ்டினுக்கு எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்றதையும் பார்க்கலாம். அண்ட் வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.